வெல்கம் டு காயு எக்ஸாம் இன்ஃபோ யூடியூப் சேனல். டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து 25/11/24 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலையின்மை உதவி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டு தற்போது பணியில் தொடரும் தற்காலிக தட்டச்சர்களிடமிருந்து மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் டைப்பிஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அறிவிக்கை எப்போது நோட்டிஃபிகேஷன்னா 25/11/24 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் எப்போ நீங்கள் இருக்குன்னா 24/12/24. ஸோ December 24 வரையும் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்து 8/2/2025. எக்ஸாம் வந்து 9:30 12:30 வரையும் இருக்கும். ஸோ நேம் ஆஃப் தி போஸ்ட் வந்து தட்டச்சர் டைப்பிஸ்ட்டு. வேக்கன்சிஸ் வந்து மொத்தம் 50 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டைப்பிஸ்ட்டு முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட் பாருங்கள், 18 to 32 வரையும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிற வகுப்பினர் அவங்களுக்கு பாருங்கள், ஏஜ் லிமிட்டு உச்ச வயது வரம்பு 32 வரையும் இருக்கணும். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா 42, இராணுவத்தினர் 50, ஆதரவற்ற விதவை விடோவாக இருந்தீங்கன்னா 37. பிற வகுப்பினர் இஸ்லாமியர் அல்லாதர் இஸ்லாமியர் இவங்களுக்குலாம் பாருங்கள், உச்ச வயது வரம்பு 34, மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்கன்னா 44, முன்னாள் இராணுவத்தினர் 55, ஆதரவற்ற விதவை விடோவுக்கு வந்து 37. ஸோ அதுக்கான ப்ரீஃப் நோட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட் பாருங்கள், 10th முடிச்சிருந்தீங்கனாலே இதுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை உயர்நிலை அல்லது தமிழில் முதுநிலை உயர்நிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை கீழ்நிலை அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை உயர்நிலை. அதாவது இங்கிலீஷில் லோயர் ஹையர் முடிச்சிருக்கணும், தமிழில் லோயர் ஹையர் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தால் நடத்தப்பட்ட கணினியில் அலுவலக தானியமாக்கல் சான்றிதழ் பெற்றுக்கணும். அதாவது நீங்கள் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண எக்ஸாமில் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகேவா? ஸோ பொதுக்கல்வி தகுதி பாருங்கள், குறைந்தபட்ச பொதுக்கல்வி 10th முடிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ தேர்வு திட்டம் எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள், பார்ட் A பார்ட் B அப்படின்னு இருக்கும். தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு மொத்தம் 100 கொஷின் இருக்கும். 150 மார்க்ஸுக்கு. பொது அறிவு வந்து 75 கேள்வி வரும். திறனறிவும் மனக்கணக்கு 25. ஸோ ஓவரால் வந்து 200 கொஷின்ஸ்க்கு 300 மார்க்ஸ். 3 hours நடக்கும். குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் வந்து 90 எடுத்திங்கனாலே அதுக்கு எலிஜிபிள். 1 மார்க் மாதிரி தான் கொஷின்ஸ் வரப்போகுது. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், கணினி வழி தேர்வாக தான் இருக்கும். ஸோ தமிழில் நீங்கள் வந்து 40% மார்க் எடுக்கணும். அதாவது 60 மதிப்பெண் நீங்கள் எடுத்திங்கன்னா மட்டும்தான் அந்த பேப்பர் வந்து உங்களுக்கு வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும்னா www.tnbsc.exam.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.